ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் 90. விஷ்ணுவின் பரபிரம்ம தத்துவம். भृगभृगुमुनिमोहिन्नम्बरीशादिवृत्ते श्वयितवहि महत्त्वं सर्वशर्वादिजैत्रं स्थितमिह परमात्मन्निष्कलार्वाकभिन्नं किमपि यथवपाथं तत्तिरूपं तवैव. இந்த 90வது தசகத்தில் விஷ்ணுவின் பரபிரம்ம தத்துவத்தை விளக்குகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, விருகாசுரன், பிருகுமுனிவர், மோகினி, அம்பரீஷன் முதலியவர்களின் சரித்திரங்கள் மூலம் உன் பெருமை புகழ் நிலை பெற்றிருக்கிறது. உன் மகிமை சிவபெருமான் முதலிய மற்ற தேவர்களின் மகிமையை காட்டிலும் மேலானது. நிஷ்கல பிரம்மத்திற்கு மாறான பிரம்மா, சிவன், விஷ்ணு இவர்களிடத்தில் பேதமின்றியும் எந்த ஸ்வரூபம் இருந்ததோ அதுவே உன்னுடைய ஸ்வரூபமாகும் அல்லவா குருவாயூரப்பா. 1வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். மூர்த்தித்ரயேஸ்வர சதாசிவ பஞ்சகம் யத் பிராஹுः பரமாத்மவபுரேவ சதாசிவோஸ்மின் தத்ரேஸ்வரஸ்து சவிகுண்டபதஸ்த்வமேவ த்ரித்வம் புனர்பஜசி சத்யபதே த்ரிபாகே. இந்த 2வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ சதாசிவமும் கிருஷ்ணனே என்று விளக்குகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, சிலர் பிரம்மா, சிவன், விஷ்ணு, ஈஸ்வரன், சதாசிவன் என்று 5 கடவுள் என்று கூறுகின்றனர். இதில் சதாசிவன் என்பவர் பரமாத்மா வடிவமாகிய நீயே ஆவாய். ஈஸ்வரன் என்பவர் வைகுண்டத்தில் இருக்கும் நீயேதான். சத்தியலோகம் பிரம்மாவின் உலகம், விஷ்ணுலோகம், ருத்ரன் லோகம் என்று 3 பிரிவுகள் கொண்ட நீயே பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் 3ஆய் இருந்து விளங்குகிறாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். தத்ராபி சாத்விகதனும் தவ விஷ்ணுமாஹூர் தாதாது சத்வவிரலோ ரஜசைவ பூர்ணஹ சத்வோத்கடத்வமபி சாஸ்தி தமோ விகார சேஷ்டாதிகம் ச தவ சங்கர நாம்னி மூர்த்தௌ. இந்த 3வது ஸ்லோகத்தில் ஒரு மூர்த்தி குணங்களால் பல பெயர்கள் என்று பட்டதிரி குறிப்பிடுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, 3 மும்மூர்த்திகளில் சாத்விகுணம் மிகுதியாக இருக்கும் உன்னையே விஷ்ணு என்பர். சத்துவகுணம் குறைந்து ரஜோகுணம் மிகையாக இருப்பவர் பிரம்மா. மிகுதியான சத்துவகுணத்துடன் தமோகுணம் கொண்ட மூர்த்தி சிவன் என்பர் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். தம் சத்ருமூர்த்தியதிகதம் பரபூருஷம் த்வாம் சர்வாத்மானபி खलु सर्वमयत्वहेतोः संशन्त्युपासनवितौ तदपि स्वतस्तु त्वत्रूपमित्यदि दृढं बहुन प्रमाणम्. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பரமார்த்த ரூபத்தை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்த மும்மூர்த்திகளை காட்டிலும் மேலாயிருக்கும் பரமபுருஷனும் பிரம்மாண்டத்திற்கு அப்பால் உள்ளும் புறமும் சர்வ வியாபகமாகவும் நீயே இருப்பதால் சைவர்கள் உபாசன மார்க்கத்தில் உன்னையே சிவமாக கூறுகின்றனர். அது பரமார்த்தமான உன் ஸ்வரூபம்தான் என்பதை பல சாட்சியங்கள் உண்டு அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஸ்ரீசங்கரோபி பகவான் சகலேஷு தாவத் த்வாமேவ மானயதி யோ நஹி பக்ஷபாதி த்வன்னிஷ்டமேவ சஹி நாம சஹஸ்ரகாதி வியாக்யாத் பவஸ்துதி பரஸ்ஜகதிம் கதோந்தே. இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றார், ஸ்ரீ சங்கராச்சாரியர் பக்ஷபாதி இல்லை என்று.
அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பகவத்குணங்களால் நிறைந்த ஆதிசங்கரர் மற்ற தேவர்களை விட உன்னையே மிகவும் போற்றினார். இவர் பக்ஷபாதி இல்லை. பக்ஷபாதி என்றால் ஒரு சார்பாக பேசுபவர் இல்லை. இவர் சகசிரநாமம், கீதை முதலியவற்றை உன்னை குறிப்பதாக வியாக்கியானம் செய்திருக்கிறார். உன்னை பற்றி ஸ்தோத்திரங்களும் செய்திருக்கிறார். முதலில் மோட்சம் அடைந்தார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். மூர்த்தித்ரயாதிகமுவாச ச மந்திரசாஸ்திரஸ் யாதௌ கலாய சுஷமம் சகலேஸ்வரம் த்வாம் தியானம் ச நிஷ்கலமசௌ பிரணவே खलु त्वामेव तत्र சகலம் நிஜகாதனான்யம். இந்த 6வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ விஷ்ணுவே பரம்பொருள் என்று ஆதிசங்கராச்சாரியர் கூறியதை குறிப்பிடுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மேலும் மந்திர சாஸ்திரத்தின் தொடக்கத்தில் ஆதிசங்கரர் உன்னை பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளுக்கும் மேலாக இருப்பதாக கூறியுள்ளார். எல்லாவற்றுக்கும் தலைவனாகவும் காயாம்பூ நிறத்தை கொண்டவனாகவும் வர்ணித்தார். பிரணவத்தில் நிர்குணமான பிரம்மத்தின் தியானத்தை கூறி உன் கல்யாண குணங்களுடன் கூடிய உன்னையே கூறினார். வேறு யாரையும் குறிப்பிடவில்லை அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். சமஸ்தசாரே ச புராண சங்கிரஹே விசம்சயம் த்வன்மஹிமைவ வர்ண்யதே த்ரிமூர்த்தியுக் சத்யபதத்ரிபாகதः பரம் பதம் தே கதிதம் ந சூலினஹ. இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி புராண சாரத்தில் கூறிய ஸ்ரீ பகவான் மகிமையை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, எல்லா புராண சாரத்தை கூறும் புராண சங்கிரகம் என்னும் நூலில் உன் மகிமையே வர்ணிக்கப்பட்டுள்ளது. மும்மூர்த்திகள் வசிக்கும் சத்தியலோகமானது 3 உலகங்களை காட்டிலும் மேலானதாக, அதாவது பிரம்மாண்டத்திற்கு அப்பால் உன் இடமான வைகுண்டம் இருக்கிறதாக கூறப்பட்டுள்ளது. சிவபெருமானின் உலகத்தை பற்றி குறிப்பிடவில்லை. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். யத் பிராம கல்ப இஹ பாகவதத்விதீய ஸ்கந்தோதிதம் வபுரநாப்ருதமீஷதாத்ரே தஸ்யைவ நாம ஹரி சர்வமுகம் ஜகாத ஸ்ரீமாதவ சிவபரோபி புராணசாரே. இந்த 8வது தசகத்தில் பிரம்மதேவர் கண்ட சுரூபத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மகல்ப தொடக்கத்தில் பிரம்மாவுக்கு நீ சுரூபத்தை நேரடியாக காட்டினாய். பிரம்மகல்பம் என்பது பிரம்மா உண்டான கல்பம். இது பாகவதத்தில் 2வது சர்க்கத்தில் வர்ணிக்கப்படுகிறது. ஸ்ரீ மாதவாச்சாரியர் சிவபக்தராக இருந்த போதிலும் தன் நூலான புராணசாரம் என்னும் நூலில் நீ பிரம்மாவிற்கு காட்டிய அந்த சுரூபத்திற்கே விஷ்ணு, சிவன், ஹரிஹரன் என்று பெயர்கள் கூறியிருக்கிறார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ये स्वप्रकृत्यनुगुणा गिरिशं भजन्ते तेषां फलं हि दृढयैव ददीयभक्त्या व्यासो हि तेन कृतवानतिकारिहेतोः स्कान्दातिकेषु तव हानिवचोर्थवातैः. இந்த 9வது ஸ்லோகத்தில் அதிகாரிக்கு தக்கவாறு தெய்வத்தை கூறுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, தங்கள் இயல்புக்கு ஏற்றவாறு சிவபெருமானை வழிபடுவர்களுக்கும் அதற்கேற்ற புண்ணிய பலன் சிவபெருமானிடம் அவர்கள் கொண்ட உறுதியான பக்தியால் உண்டாகிறது என்பது திண்ணம். அதனால்தான் வியாசமுனிவர் அந்த அதிகாரிகளை பொறுத்து ஸ்காந்த புராணம் என்ற நூலில் யார் பெரியவர் என்ற பேதம் மனதில் இருத்தி உன் பெருமையை குறைத்து கூறியிருக்கிறார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். பூதார்த்த கீர்த்திரனுவாத விருத்தவாதௌ த்ரேதார்த்தவாத கதய खलु ரோச்சனார்த்தாः ஸ்காந்தாதிகேஷு பகவோத்ர விருத்தவாதாஸ் त्वत्तामसत्त्वपरिभूत्युपशिक्षणाध्याः.
இந்த 10வது ஸ்லோகத்தில் வியாசர் தெய்வங்களை மேன்மையாகவும் குறைவாகவும் கூறியதின் கருத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நடந்ததை சொல்வது, பொருத்தமான பொருளை சொல்வது, இதற்கு நேர்மாறாக பொருளை சொல்வது என்று 3 விதமான அர்த்தவாதம். அவரவர்களின் தெய்வம் முன்பு செய்த துஷ்டர்களை சிஷ்டித்து சிஷ்டர்களை காத்து இதை கூறுவது ஒன்று. அவரவர்கள் பூஜிக்கும் தெய்வத்தை புகழ்ந்து பேசி இந்த மாதிரி புத்தி உண்டாயிற்றே, இது மிகுந்த பாக்கியம் என கூறுவது 2வது. மற்ற தெய்வங்களிடத்தில் குறையை கூறி அவைகளை விட்டுவிட்டு இந்த தெய்வத்தையே ஆராதனை செய் என்பது 3வது தரம். அவைகளும் அவர்கள் பூஜிக்கும் தெய்வத்திடம் அதிக பக்தி உண்டாவதற்கே ஆகும். இப்படி விஷ்ணுவான உன்னை தமோகுணம் நிறைந்தவராயும் சிவனிடமிருந்து தோல்வி அடைந்தவராயும் சிவனிடமிருந்து உபதேசம் பெற்றதாயும் பலமுறை ஸ்காந்தம் முதலிய புராணங்களில் உன்னை குறைவாக கூறியது சிவனிடத்தில் பக்தி வளர்வதற்கே ஆகும். இது உன்னை குறைவாகச் சொன்னதாக ஆகாது அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். यत्किञ्चिदभ्यविदुषापि विभो मयोक्तं तन्मन्त्रशास्त्रवचनात्यभिदृष्टमेव व्यासोक्तिसारमय भागवतोपगीत क्लेशान् विदूय कुरु भक्तिपरम्परात्मन् सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दा. இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனிடம் வேண்டுகிறார். அவர் சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நான் அறிவில்லாதவனே ஆனாலும் இங்கே கூறிய அனைத்தும் மந்திர சாஸ்திரம் முதலியவற்றில் உள்ளன. வியாசமுனிவரின் அமிர்த வாக்கால் நிறைந்ததான ஸ்ரீபாகவத மகாபுராணம் உன்னையே துதிக்கின்றது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நீயே என் துன்பங்களை போக்கி என்னை மிகுந்த பக்தி நிறைந்தவனாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அது மாதிரியே நாம் குருவாயூரப்பன் தாமரை திருவடிகளில் விழுந்து பக்திக்காக பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.